ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹெச்சிஎஃப் அண்ட் எல்சிஎம்ல இருந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த 2 கொஸ்டினை சால்வ் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை Buymote E-Shopping. இந்த அப்ளிகேஷனை உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான திங்ஸ், அதாவது இதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. குக்கிங் எசென்ஷியல்ஸ், பர்சனல் கேர், ஹவுஸ் ஹோல்ட் நீட்ஸ், ஸ்நாக்ஸ், பேபி கேர், ரெடிமேட் ஃபுட்ஸ், ஓரல் கேர், பூஜா கேர், இது மாதிரி இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் இருக்கு. ஒவ்வொரு கேட்டகரிஸ்குள்ளேயும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இந்த அப்ளிகேஷன் மூலமா உங்க வீட்டில் இருந்தபடியே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த Buymote E-Shopping அப்ளிகேஷன் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. The ratio of two numbers are 15:11 and their HCF is 13. Find the numbers. 4 options கொடுத்துருக்காங்க. இது aptitude தான், ஓகேங்களா? இது ஆக்சுவலி HCF and LCMல இருந்து டைப் 3 கொஸ்டின்ஸ்ல வரும், அந்த கேட்டகரியில வரும் இது. ஓகே, அதாவது 2 நம்பர்ஸ்க்கான ரேஷியோ கொடுத்துட்டாங்க, எக்ஸாக்ட் நம்பர் கொடுக்கல. ஓகேங்களா, 2 நம்பரோட ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. அது 15:11 and their HCF மீன்ஸ் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இதுக்கு இன்னொரு நேமும் இருக்கு, தட் இஸ் GCD, கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர்னாலும் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர்னாலும் சேம் தான். ஓகேங்களா, ஸோ HCF வேல்யூ கொடுத்துட்டாங்க 13. 2 நம்பர்ஸ்க்கான ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க, பட் எக்ஸாக்ட் நம்பர் கொடுக்கல இல்ல. ஸோ அந்த நம்பர்ஸ் என்னன்னு கேட்குறாங்க, 2 நம்பர்ஸ் என்னென்னு கேட்குறாங்க, அதுதான் கொஸ்டின். ஆப்ஷன்ஸும் கொடுத்துட்டாங்க. இது எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் கிவன் எடுத்து எழுதிக்கலாம், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். த நம்பர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ 15:11. ஸோ எக்ஸாக்ட் நம்பர்ஸ் கொடுக்காம ரேஷியோவில் கொடுத்துருக்கிறது 15:11. தென் HCF ஆஃப் த நம்பர்ஸ், அந்த நம்பர்ஸ், அந்த 2 நம்பர்ஸ் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போறோம்ல, அந்த நம்பர்ஸ்க்கான HCF வேல்யூவும் கொடுத்துட்டாங்க, தட் இஸ் 13. டு ஃபைண்ட்ல அந்த 2 நம்பர்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஜென்ரலி கான்செப்ட் என்னன்னா, இஃப் 2 நம்பர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ, ஏதோ 2 நம்பருக்கான ரேஷியோ A:B இருந்துச்சுன்னா and their HCF is H, it means any value. ஓகேங்களா, A:B அப்படின்றது இந்த 15:11 தான் அர்த்தம் இல்லை, 20:25 இருக்கலாம், எனி நம்பர் இருக்கலாம். ஸோ காமனா A:B எடுத்தாச்சு. அதே மாதிரி HCF வேல்யூ வந்துட்டு H, காமனா Hன்னு எடுத்துக்கலாம். அந்த HCF ஓட வேல்யூ என்ன நம்பர் வேணா இருக்கலாம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா then the numbers will be A into H and B into H. இதுதான் ஜென்ரல் கான்செப்ட். ஓகேங்களா, ஸோ இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இஃப் 2 நம்பர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ A:B and the HCF is Hனா, the numbers எப்படி இருக்குன்னா A into H and இன்னொரு நம்பர் என்னவா இருக்கும், B into H இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ வேல்யூஸை கண்டுபிடிக்கலாம், அந்த 2 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கலாம். The first number equal to formula, okay, HCF into first ratio. ஸோ இதெல்லாம் காம்படிட்டிவ் எக்ஸாம்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. த ஃபர்ஸ்ட் நம்பர் ஈக்குவல் டு HCF இன்டூ ஃபர்ஸ்ட் ரேஷியோ, இதுதான் ஃபார்முலா. HCF நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்காங்கல்ல 13. ஸோ அந்த 13 இன்டூ ஃபர்ஸ்ட் ரேஷியோ, ரேஷியோவில் இது ஃபர்ஸ்ட் ரேஷியோ, இது செகண்ட் ரேஷியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ரேஷியோ வந்து 15. 13 into 15 இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 195 வரும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் நம்பருக்கான ஆன்சர். தென் த செகண்ட் நம்பர் ஈக்குவல் டு அதே ஃபார்முலா தான், HCF இன்டூ செகண்ட் ரேஷியோ. ஆஸ் யூஷுவல் HCF வேல்யூ இஸ் 13. ஸோ 13 இன்டூ செகண்ட் ரேஷியோனா 11. ஸோ 13 into 11 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 143 வரும். ஸோ இதுதான் செகண்ட் நம்பருக்கான ஆன்சர். தேர்ஃபோர் கரெக்ட் ஆன்சர் இஸ் 195 and 143. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. The LCM of 2 numbers are 48. The numbers are in the ratio 2:3. The sum of the number is. இந்த 4ல எந்த ஆப்ஷன் கரெக்ட்?
ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ், ஏதோ ஒரு 2 நம்பர்ஸ் ஓகேங்களா. ஸோ அந்த 2 நம்பரை எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 48 வருதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் த நம்பர்ஸ் ஆர் இன் த ரேஷியோ, அதே 2 நம்பரை ரேஷியோ பார்த்தீங்கன்னா அதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, த சம் ஆஃப் த நம்பர்ஸ். ஸோ நம்மளோட டாஸ்க் என்ன, அந்த 2 நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அது சம், அந்த 2 நம்பரையும் ஆட் பண்ணணும், அது ரிசல்ட் என்ன வருதுன்றது தான் கொஸ்டின். ஓகே, நம்ம இந்த 2 நம்பர் என்னன்னு தெரியாதுல்ல, அதுதானே ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ லெட் த நம்பர்ஸ், நம்ம 2 நம்பர்ஸை நம்மளே அசியூம் பண்ணிக்க போறோம். லெட் த நம்பர்ஸ் பி, ஆக்சுவலா நமக்கு நம்பர் தெரியாது, இந்த ரேஷியோ கொடுக்கலன்னா நம்ம எக்ஸ் எனி வேரியபிள்ல தான் நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். பட் இந்த இடத்துல அந்த நம்பர்ஸ்க்கான ரேஷியோ கொடுத்துட்டாங்க, 2:3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஸோ இந்த நம்பர்ஸை வச்சியே நம்ம அசியூம் பண்ணிக்க போறோம். அதாவது அந்த 2 நம்பரை நம்மளா 2xம் அண்ட் 3xன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஏன்னா ரேஷியோ நமக்கு தெரியும்ல, அந்த நம்பர் தான் நமக்கு தெரியாது எக்ஸாக்டா, பட் அதனோட ரேஷியோ தெரியும். அப்படின்றதுனால 2 கூட எனி வேரியபிள் இங்க எடுத்துக்கிறோம். எக்ஸ்ன்றது எக்ஸ் எடுத்துக்கலாம், ஒய் எடுத்துக்கலாம், ஏ பி எனி வேரியபிள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, A to Z இருந்து எந்த வேரியபிள் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். 2x and 3x நான் 2 நம்பர்ஸை எடுத்துக்கிறேன். ஓகே, தேர்ஃபோர் LCM ஈக்குவல் டு, ஸோ நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அந்த 2 நம்பர் என்னன்னு நமக்கு தெரியணும். அப்போதான் அதோட வேல்யூ, எல்சிஎமோட வேல்யூ நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா, பட் நம்ம இப்போ கன்சிடர் பண்ணியிருக்கிறது 2x 3x தான். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது நம்ம எல்சிஎம் வேல்யூ இஸ் 2 into 3 மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, ஸோ 2 3s are 6, 6x. இப்போ ஜென்ரலி 6x தான் நமக்கு எல்சிஎம் வேல்யூ. இந்த அசம்ஷன்ல நம்மளோட எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம், ஒரு வேரியபிள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ எல்சிஎம் ஆஃப் த 2 நம்பர்ஸ் ஈக்குவல் டு 6x. ஓகே, இதுவும் நம்மளோட அசம்ஷன், இந்த நம்பர்ஸை வச்சு நம்ம அசியூம் பண்ணியிருக்கோம் எல்சிஎம் ஈக்குவல் டு 6x. ஓகே, தென் நமக்கு கொஸ்டின்ல ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க பாருங்க, எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஆர் 48. தேர்ஃபோர் எல்சிஎம் ஆஃப் 2 நம்பர்ஸ் ஈக்குவல் டு 48ன்னு கொடுத்துருக்காங்க. இது கிவன். நம்ம இந்த 2 நம்பர் அசியூம் பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதில் நமக்கு எல்சிஎம் என்னன்றது நம்ம கெஸ் பண்ணி 6xன்னு போட்டிருக்கோம்ல, ஸோ அந்த 6xஐ இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணோம். 6x ஈக்குவல் டு 48. நமக்கு எக்ஸ் வேல்யூ தான் தேவை, அதனால இந்த எக்ஸை மட்டும் லெஃப்ட் சைட்லேயே வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 48 மல்டிப்ளேல இருக்கு, 6 into x மல்டிப்ளேல இருக்கு. ஓகேங்களா, ஸோ இந்த 6 ரைட் சைடில் நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடில் கொண்டு வர போகிறோம். ஸோ மல்டிப்ளேல இருக்கிறது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவிஷன்ல மாறிடும். ஸோ 48 டிவைடட் பை 6ன்னு மாறிடும். ஓகே, இதை சால்வ் பண்ணீங்கன்னா 1 6 is 6, 8 6 are 48. Therefore x equal to 8. ஸோ எக்ஸ் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு இப்போ. ஓகே, பட் இது நீங்க ஆன்சரா எடுத்துக்க கூடாது. நம்ம எக்ஸ் வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம், பட் நம்ம என்ன அசியூம் பண்ணியிருந்தோம், 2x 3x, அதை அசியூம் பண்ணி அந்த வேல்யூஸை வச்சு தான் இந்த எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸ் வேல்யூவை இந்த 2 நம்பர்ஸ்ல சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகே, தேர்ஃபோர் த நம்பர்ஸ் ஆர் 2x, 3x தானே அசியூம் பண்ணியிருக்கோம், இதுல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 2 into x value equal to 8. ஓகேங்களா, ஸோ 8 இங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். தென் 3 into x value equal to 8. Therefore 2 8s are 16, 3 8s are 24. So the two numbers are 16, 24. Okay. பட் நமக்கு கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க, the sum of the numbers. நம்பர்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதனோட சம், அதனோட அடிஷனை கேக்குறாங்க, அதுதான் ஆன்சரா இருக்கும். ஓகேங்களா, ஸோ 2 நம்பர்ஸை கண்டுபிடிச்சாச்சு, இதை 2த்தையும் ஆட் பண்ணணும். therefore sum of the numbers equal to 16 plus 24. இது 2 நம்பரை ஆட் பண்ணீங்கன்னா 40 தான் ஆன்சர் வரும். ஸோ the option C is the correct answer, 40. ஆக்சுவலி இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டைப் 5 கேட்டகரியில் வரும். ஓகேங்களா, ஸோ நமக்கு 2 நம்பர்ஸ் தெரியாது, பட் அது 2 நம்பரோட எல்சிஎம் கொடுத்துருந்தாங்க, கொஸ்டின்ல ரேஷியோவை கொடுத்துருந்தாங்க, நம்ம 2 நம்பரை கண்டுபிடிச்சி அதை அடிஷன் பண்ணணும், இதுதான் கொஸ்டின். ஸோ நமக்கு நம்பர் தெரியாதனால ரேஷியோவை வச்சு எனி வேரியபிள்ல எடுத்துக்கிறோம், 2x 3xன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த நம்பரை வச்சு நம்மளோட எல்சிஎம் என்னவா இருக்கும்னா 6x. கிவன்ல அதனோட வேல்யூ, அதனோட ஆன்சர் என்னன்னு எக்ஸாக்டா சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம அசம்ஷன் ஒரு பக்கம் வச்சுக்கணும், எக்ஸாக்ட் ஆன்சர் கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறத ஈக்குவேட் பண்ணிக்கணும், அப்போ எக்ஸ் வேல்யூ நமக்கு கிடைக்கும். இந்த எக்ஸ் வேல்யூவை நம்ம எடுத்திருக்கிற 2 நம்பர்ஸோட சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ எக்ஸாக்ட் 2 நம்பர்ஸோட வேல்யூ கிடைக்கும், அந்த 2 நம்பரையும் அடிஷன் பண்ணி வேல்யூஸை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இந்த 2 கொஸ்டின்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க.
இது மாதிரி வேற ஏதாச்சும் சம்ஸ்ல உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான வீடியோஸை நான் போஸ்ட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ.